ஸ்வேதா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு பண்ணணும். ஏமா அதான் முக்கியமான விஷயமா? நைட் பேசிக்கலாமா? எனக்கு இப்பவே பண்ணணும். ஏற்கனவே ஆபீஸ் டைம் ஆச்சுடி, ஏதாவது நைட் பேசிக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? எதுக்குடி கத்திட்டு இருக்க? கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? நீ எதுக்கு கல்யாணம் பண்ண? வீட்ல என்ன தனியா உட்கார வச்சுட்டு நீ ஆபீஸ் கடைக்கு அழுகு இருக்கா? ஆபீஸ் போகாம வருமானம் எப்படி கிடைக்கும்? கேட்டல நீ கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ணணும்னு. இதுல கல்யாணத்துல ப்ரீ வெட்டிங் ஷூட், அப்புறம் போஸ்ட் வெட்டிங் ஷூட், இதுல ஹனிமூன். இதுல எதையாச்சும் நான் குறை வச்சனா? இல்ல இதெல்லாம் எப்படி? அத்தனையும் கடன்டி. இந்த கடன் அடிக்க ஓடிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். என்னால அப்படி இருக்க முடியாது. நீ பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிடுற. போன் பண்ணா வேலை இருக்கு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்ற. சாப்பிட்டியான்னு கேட்டா மீட்டிங் இருக்கு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்ற. ஏதாவது வேணும்னு கால் பண்ணா கூட வண்டியில போயிட்டு இருக்க அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்ற. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு கால் பண்ணா கூட இப்படிதான் சொல்வியா? மத்ததுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இல்ல, அப்படித்தானே? என்னடி ஏதோ ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கான கடனு, பைக் இஎம்ஐ, இந்த வீட்டு இஎம்ஐ, இதுல நம்ம மாச செலவு, இதெல்லாம் உன் பக்கம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தா வந்துருமா? ஓடணும், அலையணும். நான் எவ்வளோ கேவலம் உனக்கு கொஞ்சமாச்சும் கிடைக்கும். இங்க பாரு, புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணா பண்ணு, இல்லனா சொல்லு. அத வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. இல்லனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதான் சொல்ல வந்தேன். என்ன சொன்னையோ அத மட்டும் சொல்லு. ஆமாடி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கனா இரு, இல்லனா கிளம்பி போயிட்டாரு. கிளம்பத்தான் போறேன். இந்த டிவோர்ஸ் பேப்பர் இல்ல சைன் பண்ணி நான் கிளம்புறேன். எதுக்கு நீ டைவர்ஸ் வரைக்கும் பேசிட்டு இருக்க? லைஃப் ஃபுல்லா நீ எப்படா வருவன்னு வாசல பாட்டு என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. இதுதான் என் லைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சாலே என்னால முடியல. உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. தயவு செஞ்சு சைன் பண்ணு, நான் கிளம்புறேன். மா, என்ன நடந்துச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இனிமேல் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இதெல்லாம் வேணாமா? தனியா போறது ஈஸி, ஆனா தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் வெளியே போறதுக்கு இது மட்டும் ரீசன் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. முக்கியமா நேத்து என் பர்த்டே, ஆனா அத கூட நீ ஞாபகம் வச்சுக்கல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. இன்னைக்கு என் பர்த்டே மறந்த, நாளைக்கு என்னவே மறந்துட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? அப்படிலாம் இல்லடா, நான் எதுக்கு உன்னை மறக்க போறேன்? நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சைன் பண்ணு, நான் கிளம்புறேன். நான் சைன் பண்ண மாட்டேன், என்னால முடியாது. என்னால இங்க இருக்க முடியாது. அப்படியே நான் இருந்தாலும் கொஞ்ச நாள் நான் ஏதாவது பண்ணிப்பேன். நான் போறேன்னு சொன்னா உனக்கு புரியாதா? இது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்திருக்கேன். அப்பா அம்மாலாம் இருக்காங்க, இருந்து நான் தனியாக தான் இருந்தேன். லைஃப்பில் எந்த பர்பஸும் இல்லாமல் டெய்லி ஏன் வேலைக்கு போகிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோன்னு தெரியாமையே போயிட்டுருந்தேன். ஆனால் இனிமேல் உனக்காக நான் ஓட போகிறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். சரி, ஹனிமூனுக்கு எங்க போலாம்? நீயே சொல்லு. லடாக் போலாமா? இல்ல மால்தீவ் போலாம்? இல்ல கோவா போலாம்? நீ எங்கன்னு யோசிச்சுட்டு சொல்லு, நம்ம அங்க போலாம். ஓகே. இனிமே வீக்கெண்ட்னா லீவ் போட்டே ஆகணும், படத்துக்கு போயே ஆகணும். அப்புறம் ஈவினிங் சீக்கிரமா வந்துடணும். ஒன்னா சமைக்கிறோம், ஒன்னா சாப்பிடுறோம்.
மிஸ்டர் விக்னேஷ், ஆர் யூ ஜோக்கிங்? மேரேஜ் ஆன புதுசுல ஓகே 2 சாட்டர்டே லீவ் போட்டீங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணா இப்படி ரெகுலரா லீவ் கேட்பீங்களா? நீங்க ஆல்ரெடி போட்ட லீவை எப்படி காம்பன்சேட் பண்ண தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு லீவ் கேட்டா எப்படி? தேர் இஸ் நோ வே அட் ஆல். இனிமே நீங்க ஓட்டி பார்த்தா அந்த லீவ்லாம் காம்பன்சேட் பண்ணணும். கிளம்பி ஆஃபீஸ் வாங்க. தட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சரி ஓகே சார், நான் வரேன். என்னங்க போலாமா? ஆஃபீஸில் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா, நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீக் போகலாமா? நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி. அம்மா சமைக்கலை, ஃபோன் பண்ண எடுக்கல, மீட்டிங் இருந்துச்சுமா, அதனால தான் எடுக்க முடியல. சாப்பாடு பண்ணல, தலைவலின்னு வெளியே வாங்கிட்டு இருக்கதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சாரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க, 12 மணிக்கு எந்த கடை இருக்கும், நானே போய் சமைக்கிறேன். தலைவலினா இந்த வீட்டை படுக்க கூட முடியாது. ஸ்வேதா, சரிம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏங்க இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட முடியுமா? இன்னைக்கா? ரொம்ப சாரிம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நான் போயே ஆகணும். இன்னைக்கு என்ன நாளுங்க ஏதாச்சும் தெரியுமாங்க? என்ன நாள்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு. சரி சரி, நான் ஆஃபீஸ் போய்ட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். பாய். மேடம், 'எப்படி இருக்கீங்க?' 232 ரூபா பில்லு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். ஃபோன் பண்ண, ஃபோன் நம்பர் மாத்திட்டீங்களா? காசு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். நான் வீட்டுக்கு வந்த, காலி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. என்ன தேடி எதுக்கு வந்த? கோர்ட்ல ஹியரிங் நாளைக்கு. ஞாபகப்படுத்த வந்தியா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. காசு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். இல்ல, அதுக்கு போகணுமா இல்ல வேண்டாமான்னு கேட்டு. என்னது கேக்? புரியல. உள்ள வாங்க. நான் வரல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காசை கொடுத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருப்பேன். பேசணும்னு சொல்றேன்ல. உன் காசு வேண்டாம், ஒண்ணும் வேணாம். ஒரு நிமிஷம். இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன். அப்ப என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏய், உனக்கு பின்னாடி பிரச்சனை? உட்காருங்க. என்னன்னு சொல்லு. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிரா? ஈஸியா சொல்றல்ல. நீ போன இந்த 3 மாசம் நான் எவ்வளவு இழந்திருப்பேன்னு தெரியுமா? ஒரு முடிவு எடுக்க 1 நிமிஷம் தான், ஆனா அந்த முடிவுனால வர விளைவை சமாளிக்க ரொம்ப நாள் ஆகும். எல்லாத்தையும் சமாளிச்சு அலைஞ்சு தேஞ்சு ஓஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா சொல்ற சாரின்னு. தப்புதான், ஆனா உங்க சைடு தப்பு இருக்குல்ல. இங்க பாரு, இங்க யார் 100% பர்ஃபெக்ட்லாம் இல்லை. நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு உண்மையா இருக்கணும்னு. ஆனா நம்மளும் அப்படி இருக்கணும்னு ஒரு நாள் கூட யோசிக்கிறது இல்லை.
அப்புறம் இங்கே இருக்கிற மனுஷங்க யாரும் நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை. என் பார்ல கரெக்டாக தெரியறது, உன் பார்ல தப்பாக தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த மேஜிக்கல் ஆசையெல்லாம் ரியல் லைஃப்பில் எக்ஸெப்ட் பண்ணால் இப்படி தான் வந்து உட்காந்துருக்கணும். இந்த படத்தில் வர மாதிரி எப்பயும் ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் சேர்ந்து ஒன்றா குக் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் படத்துக்கு போகிறதுன்னு கொஞ்ச நாள் வேணால் ஜாலியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்குள்ளே வந்து தான் ஆகணும். நான் டெய்லி லேட்டாக வரேன்னு சொல்கிறேன்ல, ஏன் லேட்டாக வரேன்னு உனக்கு தெரியுமா? இந்த வேலையை நான் அப்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். தெரியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். சும்மா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் லைஃப்ல இதெல்லாம் நடக்காதுன்னு கொஞ்சம் லேட்டா, ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உங்ககிட்ட சண்டை போட்டு போனக்கப்புறம் வீட்டில் சேர்த்துக்கல. லைஃப்பை தனியாக ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போதான் கமிட்மெண்ட்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரிய வந்துச்சு. ரியாலிட்டி கண்ணத்தில் ஊங்கி அரைஞ்சிச்சு. இவ்வளோ பேசிட்டு இப்போ கூட ஆர்டர் தானே பண்ணியிருக்கேன். எனக்கு இல்லை, என் ரூம்மேட்டுக்கு. பேலேட்டில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன், அவள் காசு எனக்கு கொடுத்துருவா. நான் மந்த் எண்டில் பே பண்ணிடுவேன். என்ன சொல்கிற? லைஃப்பில் ரியாலிட்டியும் கமிட்மெண்ட்டும் சேர்த்து பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நானும் அடி மேலே அடி வாங்கி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் கோர்ட்டுக்கு போகணுமான்னு என்ன கேட்டேன்? கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. என்னால் தனியாக லைஃப்பில் இருக்க முடியல. நீங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன். ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடலாம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சேர்ந்து நடக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சேர்ந்து உட்காரலாம். வரியா? நான் வேணா போய் பேக் பண்ணிட்டு வரட்டுமா? நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு லே ஆஃப்மா, நான் டெலிவரிலாம் முடிச்சுட்டு வரேன். நீ முன்னாடி வீட்டுக்கு போ. இப்பதானே சொன்ன சேர்ந்து போலான்னு, நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்ற. மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடையினில் நாமும் நடப்பதை எதிர்காணும் கனவுகள் பிழையா வரம் ஒன்று கொடுப்போதும் கலவரங்களும் தீரும் தனி மரம் என நானும் இருப்பது முறையா என் தாரகை நீதானடி கண்விழியால் கொல்லாதடி ஸ்வேதா, போலாமா? போலாம். தள்ளாதடி